வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை 3ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து 6:30க்கே ஓப்பன் ஆகிறனால, அப்போ கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இந்த பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் வரலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆனால் நமக்கு வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா கடந்த 2 நாளாக இந்தியா விக்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து போதுமான அளவு நேற்று சாயந்தரமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால இங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம். மெயினான சப்போர்ட் லெவல்ஸ் என்ன இருக்குது, மெயினான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குங்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்ப்போம். ஸோ இந்த 4 டேட்டாவையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், மார்க்கெட் எந்த பக்கம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனாலிசிஸை நம்ம வந்து நிஃப்டி 50லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால இன்றைக்கி நிஃப்டி 50யோட வாலடைலிட்டி அதிகமாக இருக்கும். வாலடைலிட்டினா மார்க்கெட் வந்து மேலே போகலாம், டக்குன்னு ஒரு 300 பாயிண்ட்ஸ் போகலாம், திருப்பி ஆஃப்டர்நூனுக்கு மேலே திருப்பி ஒரு 300 பாயிண்ட்ஸ் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வாலடைலிட்டி அதிகமாக இருக்கும். ரெண்டாவது இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால நிறையா பேர்த்தோட, அதாவது ஏற்கனவே ஹோல்ட் பண்ணியிருந்த ஸ்டாக்ஸோ ஆப்ஷன்ஸோ ஃபியூச்சர்ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும். ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து நிஃப்டி 50யை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து நமக்கு வந்து 30ஆம் தேதி திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு கன்வர்ஜென்ஸில் வந்துச்சு. ஸோ 30ஆம் தேதி முடிஞ்சதுலேருந்து ஜூலை 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இந்த 2ஆம் தேதி வந்து இந்த ட்ராயிங் இல்லாமல் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு பேரலல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நிஃப்டி 50 வந்து அழகான ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கும் போதுலேருந்து 9:15 ஆரம்பிக்கும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வருது. அண்ட் இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கீழே பிரேக் அவுட் முடியல. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டேயில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் மேலே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அப்போது இந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு அப்படிங்கிறனால நமக்கு மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸை வெறும் இந்த கால் ஆப்ஷன்ஸில் மட்டும் வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போது நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால மார்க்கெட் இனி மேலே போகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்றைக்கி மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து 25,500 இருக்குது. அண்ட் இதை தாண்டிச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 26,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம இந்த எக்ஸ்பைரியை விட்டுட்டு அடுத்த எக்ஸ்பைரியை நமக்கு பார்க்கும்போது கிளியராக என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, இன்றைக்கி வந்து 25,500 தாண்டிருச்சு அப்படின்னா இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு ஜஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. 25,500 இவ்வளோ தூரம் தாண்டிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையாக இருக்குது. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா 25,500 இந்த 25,500 தாண்டுமா அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இன்றைக்கி இன்டர்னலாக பார்த்தா நமக்கு இந்த 25,500 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அண்ட் இந்த எக்ஸ்பைரிக்கும். அப்போது இந்த 25,500 தாண்டுமா அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இன்றைக்கி ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இந்த 25,500 தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வரும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஆனால் இந்த 25,500 ரேஞ்சில் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா இந்த டெசிஷன் மார்க்கெட் மேலே க்ராஸ் ஆகுதா இல்லை திருப்பி ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆகுதா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஓப்பனிங்கே சம்டைம்ஸ் நெகட்டிவ் ஆகி கீழே போச்சுன்னா இந்த ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பியூராக ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் அண்ட் சைட் வேஸ். அப்போது நிஃப்டி 50 நம்ம 25,500 வரைக்கும் போகிறதா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, இதோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8 இருக்குது. ஸோ அதாவது ரொம்ப காலுக்கும் சப்போர்ட் பண்ணல, ரொம்ப புட்டுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால வென் பிசிஆர் ரேஷியோ வந்து இந்த ஆல்மோஸ்ட் லைக் 0.8 இருக்கும்போது நம்ம பிலீவ் பண்ணலாம் ஒரு சின்ன ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்காது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி 50 இன்றைக்கி மேலே போகும். 25,500 தான் நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச். ஓகே,
இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி வருவோம். கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30க்கு தொடங்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு 6:30க்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் தொடங்குது. அது க்ரீன் இருக்குது. நான் இப்போ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். அப்போ இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே 6:30லேருந்து மேலே தான் போயிட்டுருக்கு ஒன்று. இதே இது நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சாலுமே நமக்கு பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் 6:30லேருந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் எவ்வளோ தூரம் இப்போ பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. அதுவும் இந்த ஜஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸில் 6:30க்கு ஆச்சு. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் லைக் 7:30 அப்படிங்கிறனால மார்க்கெட் ஒரு 1 மணி நேரத்தில் 28 பாயிண்ட் ஒரு டீசெண்டான ஒரு மூவ்மெண்ட் தான். அண்ட் இதோட ட்ரெண்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே இதை டெலிட் பண்ணிவிட்டு இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 50 டிகிரி இருக்குது. ஸோ 50 டிகிரிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் ஆங்கிள் தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு என்ன பிலீவ் பண்ணலாம்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் 50 டிகிரின்னு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இது மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவானது. அப்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது ஓப்பனிங் பார்க்கும்போது சின்னதாக நமக்கு வந்து ஓகே எங்கே ஓப்பனிங் இந்த இடத்துல 6:30க்கு ஓப்பனிங் சின்னதாக மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் நேற்று நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி 50 கேப் அப் ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு கிஃப்ட் நிஃப்டி. ஆனால் நமக்கு சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூணுமே பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேப் அப் தான். அண்ட் இன்றைக்குமே கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இருந்தால் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டை வந்து ப்ரூவ் பண்ணும். அண்ட் நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் ஆகும். ஸோ அப்போ நம்ம நிஃப்டி 50 சொன்னதும் இன்றைக்கி பாசிட்டிவாக 25,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதிலிருந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சு இல்லை ஒரு கேப் அப் வந்து மார்க்கெட் தொடங்கும் போது 25,500 தாண்டிடுச்சுன்னா 26,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 550 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கணும். 550 பாயிண்ட்ஸ்னால் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட். ஓகே அப்போ இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ நம்ம இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு எப்போ எல்லாம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருக்கோ அப்போ இது வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போது பாசிட்டிவ் ட்ரெண்ட்னா நமக்கு இந்தியா விக்ஸ் இன்றைக்கி டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அதை நீங்கள் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் 2 க்ரீன் கேண்டில் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸோ இல்லை வந்து லாங் பொசிஷன்ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் டேட்டாவை பாருங்கள். இந்தியா விக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகணும். ஸோ இந்தியா விக்ஸ் டவுன்ஃபால் ஆனால் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியா விக்ஸ் மேலேயும் போய் மார்க்கெட்டும் மேலே போகுதுன்னா அது வந்து ஃபேக் பிரேக் அவுட். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆயிரும். ஸோ இந்தியா விக்ஸ் ரிவர்ஸ் ஆகாது. இந்தியா விக்ஸ் ஒரு ட்ரெண்ட் டைரக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த டைரக்ஷனில் தான் போகும். வேற நமக்கு ஸ்டாக்ஸ் தான் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஓகே அப்போது நிஃப்டி 50 நமக்கு இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் ரெஃபர் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு சூப்பரான அதாவது 2-3 நாளாக எப்படி பாசிட்டிவாக மேலே போச்சோ அதே மாதிரி அழகாக கீழே வந்திருக்கு. ஒரு புல் பேக்கும் எடுக்கல. மார்க்கெட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு கீழே வந்துச்சு. எண்ட் ஆஃப் த டேல மட்டும் ஒரே ஒரு புல் பேக் எடுத்துச்சு. ஸோ இதுதான். ஸோ அப்போ இந்த புல் பேக்கை எடுக்காமல் வரனால ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்கிறத நம்ம பேங்க் நிஃப்டியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே அப்போ இந்த ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷரா ப்ளஸ் இதோட ப்ராஃபிட் புக்கிங்கான்னு நமக்கு பார்க்கணும். ஏன்னா நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி டேங்கிறனால மார்க்கெட்டில் இது ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷனாக கூட இருக்கலாம். அப்போது இன்றைக்கி திருப்பியும் நமக்கு பேங்க் நிஃப்டி 57,500க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா இந்த 56,600 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ இந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகணும். ஆகலைன்னா 56,000 வரைக்கும் இருக்கும். அப்போது நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பாசிட்டிவாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே 57,600 வரைக்கும் போகலாம். ஓகே என்னோட அனாலிசிஸ் வந்து சப்போஸ் ஏதோ மாறுபடுது இல்லை மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு பார்க்குறோம் வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கேண்டில் திருப்பி ஒரு பெரிய ட்ராப் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 56,600க்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கீழே டவுன்ஃபால் ஆகி 56,000 இல்லைனா 56,600க்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் கொடுக்கல. காரணம் என்னென்னா வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம பேங்க் நிஃப்டியோட இதை வந்து பெருசாக பார்க்க முடியாது. ரெண்டாவது நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் இருக்குது. ஸோ 1 பாயிண்ட்னா டவுன்ஃபாலுக்கு தான் எக்ஸ்பெக்டட். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு டவுன்ஃபால் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதே சமயம் முன்னாடி சொன்னதா நிஃப்டி 50ல் ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டும் பேங்க் நிஃப்டியில் ஒரு டவுன்வர்ட் மூமெண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட அனாலிசிஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. கடைசியாக நம்மளோட சென்செக்ஸ்.
சென்செக்ஸ் நேத்தே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ரேஞ்சில இருக்கும். இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம் பாருங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரியே மார்க்கெட் அழகா டவுன்ஃபால் ஆகி வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இன்னைக்கும் அதே தான். மார்க்கெட்டோட ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும்னா, இந்த பாயிண்ட் தான். 83,500 தான் சென்செக்ஸோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இத தாண்டுச்சுனா தான் நமக்கு சென்செக்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள போகும். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு நமக்கு பார்த்தோம்னா 84,000 சொல்லலாம். அப்போ இன்னைக்கு நமக்கு சென்செக்ஸ் வந்து 83,500 இல்லைனா 84,000 போறதுக்கான சான்சஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதே இது நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி வச்சு நமக்கு பார்க்கும்போது கோல்டன் கிராஸ்ல தான் இருக்கு. நம்ம வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கோம். கோல்டன் கிராஸ்ல இருக்கறனால இன்னைக்கு சென்செக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது. ஓகே. அப்போ டவுன்ஃபால் ஆனா எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம்னா 82,500. ஏன் டவுன்ஃபால்னு சொல்றேன்னா, இன்கேஸ் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா எது வரைக்கும் நமக்கு போகும் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக டவுன்ஃபால் ஆச்சுன்னா 82,500ம் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 84,000 ஆகும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இந்த 83,500ங்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை பிரேக் பண்ணாதான் 84,000. இல்லைன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியாக இன்றைக்கி பிரேக் ஆயிரும். ஸோ 84,000க்கு கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது ஒரு நம்பிக்கை தரமான விஷயம் இன்னைய பொறுத்தளவு. அப்போது மார்க்கெட் பொறுத்தளவு சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்மளோட நிஃப்டி 50யும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இன்னைக்கு இருக்குது. ஓகே. ஆனால் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. ஆனால் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ரெண்டாவது நம்மளோட பிசிஆர் ரேஷியோ ஆஃப் பேங்க் நிஃப்டி 1.0 இருக்கிறனால பேங்க் நிஃப்டியில் ப்ரைஸ் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்க்கும்போது பாசிட்டிவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்கிறத மறக்காமல் இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ இனியோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.